திருபுவனம் காவல் நிலைய மரண வழக்கு விவகாரத்துல தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட அரசு பணி வீட்டுமனையில திருப்தியே இல்லைன்னு உயிரிழந்த அஜித்குமாரோட சகோதரன் நவீன்குமார் சொல்லியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல கார்ல வைக்கப்பட்டிருந்த நகையை திருடியதாக அந்த பகுதியில் உள்ள கோவில் பாதுகாவலராக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்ற இளைஞர்கிட்ட நடத்திய விசாரணையின் போது போலீசார் கொடூரமான முறையில தாக்கியதால அவர் மரணம் அடைந்தாரு. இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோட தாய் மாலதிக்கு கடந்த 2ஆம் தேதி நேர்ல ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏனாதி என்ற பகுதியில 3 சென்ட் நிலமும் அஜித்குமாரோட சகோதரர் நவீன்குமாரனுக்கு காரைக்குடி ஆவின் நிறுவனத்துல அரசு பணிக்கான நியமன ஆணையம் வழங்கியிருக்காரு. இந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்றத்துல அஜித்குமார் தம்பி நவீன்குமார் அரசு சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனைய தாங்கள் தற்போது இருக்கும் வீட்டுல இருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கருவேலமர காட்டுக்குள்ள இருப்பதாகவும், வளர்ச்சி அடையாத பகுதியில தண்ணீரே இல்லாத காட்டு பகுதியில வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட வீட்டுல இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும் காரைக்குடியில தனக்கு அரசு பணி வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்னு அவர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. மதுரையில ஏதாவது ஒரு அரசு துறையில தனக்கு பணி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது தொடர்பா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இதனையடுத்து ஏனாதியில உள்ள இடத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி ஆய்வு செய்தாரு. தாசில்தார் விஜயகுமார், வருவாய் அதிகாரிகளும் ஆய்வு செய்தாங்க.